முருகரை நம்புங்க, இறுக்கமா அவர் பாதத்தை பிடிச்சிக்குங்க. நீங்க போய் அவர்கிட்ட நிக்கவே வேணாங்க. சில விஷயங்கள் வந்து உனக்கு இதுதானடா தேவை, நான் செய்யறேன்டா, நான் உனக்கு ஆள் அனுப்புறேன்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், முருகரை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். ஒரு 4 பப்பிங்களுக்கான விஷயத்த நான் அந்த பப்பிங்களுக்கு செய்யணும். ஒரு 3 பப்பீஸ் பே பண்ணணும். ஒரு பப்பி வந்துட்டு யூரின் போகிற இடத்துல ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. ஸ்டில் அவன் அப்படி தான் இருக்கான். இந்த 4 பப்பிங்களுக்கும் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, பே பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். இவனை கிளினிக் கூட்டு போனால் கண்டிப்பாக பில் அமௌண்ட்டு அதிகமாக வரும். நம்ம சும்மா சும்மா வந்து மக்கள்கிட்டையும் நிற்க முடியாது. எனக்கு உதவி செய்கிற ஒரு 2 பேருக்கிட்டையும் வந்துட்டு நான் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க செய்கிறத செய்யணும், அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு எங்கேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னு தெரில. ஆக்சுவலி அவங்க வந்தது வேற வேலையா, அவங்க ஏதேதோ பேசி கடைசியாக நான் வந்துட்டு இந்த மாதிரி பப்பிங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போடுவேன், அந்த பப்பிங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை செய்கிறேன்னு தெரிஞ்சு உனக்கு ஏதாவது ஒரு பப்பிக்கு வந்துட்டு ஹெல்ப் வேணும் இல்லை ஸ்பே பண்ணணும்னா நான் பண்ணி விட்றேன் அப்படின்னு அவங்களே வாலண்டரியாக வந்து கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் யாரால ஒரு வாரமாக நான் கவலைப்பட்ட விஷயம். அது இந்த பப்பிங்களை இப்படியே வச்சிருந்து குட்டி போட்டுட்டா அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாதிரி பப்பிங்க நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் இதை ஏன் இவ்வளோ பூரிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் முருகரை என்றைக்குமே விடாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் செய்வார். அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்மக்கிட்ட பொறுமை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு வேணுன்றது உடனே நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைப் தான் நானும். ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் கரெக்டாக அழகாக செய்வார். ஆக்சுவலி எனக்கு எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இதை பற்றி யோசித்து நான் வந்துட்டு எல்லாத்தையும் அடக்கிட்டு தான் இந்த வீடியோ செய்கிறேன். உண்மையாக முருகரை விட்டுறாதீங்க, அவர் பாதத்தை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. இது வந்துட்டு அவங்க பேசிட்டு போனதுக்காக அப்புறமே நான் அவருக்கு தான் முதல்ல நன்றி சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி. முருகருக்கும் நன்றி. முருகரை வணங்குறவங்களுக்கு வந்துட்டு நான் திருப்பியும் சொல்கிறது அதுதான், முருகரை நம்பினீங்கன்னா முழுசாக நம்புங்க.